இன்ஃபோ டிவோஷனல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கும் லீப் ஆண்டா இந்த ஆண்டு பிறந்திருக்கு. அதனால இந்த பிப்ரவரி மாதத்துல 29 தேதி வருது. தை மாதம் 18ஆம் தேதி முதல் மாசி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்குது. பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை சஷ்டி அன்று தொடங்குது. தை அமாவாசை, மாசி மகம், ரத சப்தமி போன்ற திருவிழாக்கள்லாம் மிக விமர்சையா நம்ம கொண்டாடுறோம். நமது முன்னோர்களை மனங்குளிர செய்து மேல் லோகத்திற்கு மீண்டும் அனுப்பி வைக்கும் நாள் தான் இந்த தை அமாவாசை. முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். முறையா விரதம் இருந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணங்களை எல்லாத்தையும் மற்ற நாள்களில் கொடுக்க முடியாதவங்க இந்த தை அமாவாசையில கொடுக்கலாம். அவர்களுடைய மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்துட்டு போவாங்க. ஒருவருடைய தல விதியை மாற்றும் சக்தி இந்த தை அமாவாசைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. ரத சப்தமி அப்படின்னா சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையிலையும் அவரை போற்றும் விதத்திலையும் இந்த நாளை கொண்டாடுறோம். மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய வாக்கு. அதன்படி நமக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மகர ராசியிலேயே கும்பராசிலேயே சஞ்சரிக்கிறாரு. இந்த மாதத்துல 3 கிரகங்களோட முக்கிய பயிற்சி எல்லாம் இருக்குது. செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கிர பயிற்சி இருக்குது. இந்த மாதத்துல புது கிரகங்களோட கூட்டணியும் உருவாகுது. மகர ராசியில சூரியன் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. செவ்வாய் தனுசு ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. புதன் மகர ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அவரும் மகர ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேசராசியில இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீனத்துல இருக்கிறாரு. கேது கன்னியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடு இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குவதால 12 ராசி எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான சிம்ம ராசிக்காரர்களே, தன்னை சார்ந்தவர்களும் முன்னேற வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் நீங்க. உங்களுக்கு இந்த 2024ஆம் வருடத்தின் 2வது மாதமான பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நீண்ட நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காரியம், மனதில் நிறைவேறாம இருந்த காரியம் இந்த மாதத்துல நடக்க போகுது. அந்த முயற்சி இந்த மாதத்துல நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா அந்த முயற்சியில நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். புனித யாத்திரை, புனித தலங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல நீங்க சென்று வரக்கூடிய மாதமா இருக்கும். குடும்பத்தோடு பயணம் செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்துல 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் செவ்வாயோடு 8ஆம் வீட்டுல மாத தொடக்கத்திலேயே இருக்கிறாரு. அதனால தொழிலில் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுக்கு. செவ்வாய் நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை நல்லபடியாக முடியும். 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டிலேயே இருக்கிறாரு. அதனால் தொழிலில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் சீரான நிலையில இருந்துட்டு வந்த தொழில் இனிமேல் படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. வியாபாரம், தொழில் தொடர்பாலாம் பயணங்கள்லாம் மேற்கொள்ளுவீங்க. மாதத்தின் தொடக்கத்துல சுக்கிரனும் செவ்வாயும் 5ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அதனால மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் செலுத்தணும். உங்களுடைய கவனச்சிதறல் அப்படிங்கிறது வெளி உலகத்திலேயே தான் இருக்கும். பாடத்துல மனம் தீவிரமா ஈடுபடணும். பிற பொழுதுபோக்கு அம்சங்கள்ல உங்களுடைய மனம் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருக்கிறதால கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். ஆனால் இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள்லாம் வரலாம். உங்களுடைய பேச்சு இரட்டை அர்த்தங்கள் தரக்கூடியதா இருக்கிறதால தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் குடும்பத்தில் ஏற்படுத்தும். அதனால எந்த விஷயமா இருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்து முடிவெடுக்கணும். உங்களுடைய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்தணும். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த நேரத்திலையும் பொறுமையை மட்டும் இழந்துட வேண்டாம். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையெல்லாம் மனக்கசப்பு வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. அதை கடக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையை கடைப்பிடிக்கணும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசிகளை இருக்கிறதால பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு காதல் செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கும் உங்களுடைய காதலிக்கும் இருக்கும் நெருக்கம் கூடுதலாகவே இருக்கும். இந்த மாதம் ஒருவரை ஒருவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதத்தில்
இந்த மாதம் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 7ஆம் வீட்டிலே இருக்கிறாரு. அதனால மனைவி சார்ந்த சொந்தங்கள் இடத்துல சுபகாரிய பேச்சுவார்த்தைக்கெல்லாம் முடிவாகும். அதனால செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 7ஆம் வீட்டில் சனியோடு சூரியன் இருக்கிறதால தேவையில்லாத வாக்குவாதங்கள் சச்சரவுகள்லாம் வரலாம். இல்லை குடும்பத்தில் அதை தவிர்த்துக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர்களோட பெரியவர்களோட ஆலோசனைப்படி கேட்டு நடக்கிறது நல்லது. பெண்கள்லாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் கவனத்தை செலுத்துவீங்க. அதனால பொருளாதார ரீதியா நீங்க பல சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பெண்கள்லாம் வேலை செய்யும் இடத்துல பெண்களுக்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் வரும். பயணம் செய்யும் பொழுது உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடங்கணும். தேவையில்லாத அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. மேலதிகாரிகளை பற்றியோ அல்லது சக ஊழியர்களை பற்றியோ மற்றவர்களிடத்துல பேசுவதை குறைச்சிக்குங்க. 2ஆம் வீட்டில் கேது இருக்கிறதால பொருளாதார ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது. 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால நிதி இழப்புகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பெரிய முதலீடு செய்யும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் அசையா சொத்துக்கள் வழியில பொருளாதார ரீதியா நீங்க முன்னேற்றம் அடையலாம். எந்த வகையான முதலீடும் செய்யும் பொழுது கவனமா செய்யணும். செவ்வாய் மற்றும் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கிறதால உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில நேரத்துல கவலையை கொடுக்கும். 8ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதால பழைய சில பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கலாம். உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறதுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. ஆன்மீக தெய்வ காரியங்கள் எல்லாம் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு வரக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள்லாம் இந்த மாதத்திலிருந்து மறைய தொடங்கும். பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும். உடன் இருப்பவர்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மின்சாரம் தொடர்பான வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதே மாதிரி போலீஸ்காரங்க மிலிட்ரிக்காரங்களாம் இருந்தாங்கன்னா அவர்களெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பகைத்து கொள்ள வேண்டாம். இல்லத்தில் மின்சாரம் தொடர்பான பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால உங்களுக்கு செலவுகள் கூட வரலாம். எதிர்பாராத வகையில் எல்லாம் கடனை திருப்பி செலுத்துவீங்க. அதுவே ஒரு வெற்றிகரமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதத்துல உங்களுடைய எதிர்கால நலன் கருதி முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். சக பங்குதாரர்களிடம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை பேசி தீர்த்து முடிவெடுக்கிறது தான் நல்லது. தொழிலில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் கூட தாமதமாகலாம். உங்களுடைய சந்தை நிலவரத்தை அறிஞ்சு உற்பத்தி தொழிலை செய்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்திலும் சற்று கவனத்தை செலுத்தணும். சிம்மராசிக்காரர்கள்லாம் இந்த மாதத்தில் அஜீரணம், மலசிக்கல், மன அழுத்தம் இதனாலேயே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். உணவு பழக்க வழக்கத்தையும் நீங்கள் மாற்றிக்கிறது நல்லது. யோகா, தியானம் இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வாங்க. ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் உடனே மருத்துவரை அணுகி மருத்துவ ஆலோசனை எடுத்துக்குங்க. இரத்த அழுத்த அளவுகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே நேரம் கிடைக்கும் போது ஓய்வெடுங்க. தூக்கத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. மருத்துவரோட வழிகாட்டுதலை சரியாக பின்பற்றுறது நல்லது. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே மாணவர்கள்லாம் இந்த மாதம் மன அழுத்தம் அப்படிங்கிறது சற்று குறையக்கூடிய மாதமாக இருக்கும். உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைகளில் பட்டப்படிப்பு தொடர்றவங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். முழு நேர வேலைவாய்ப்பு, பகுதி நேர வேலைவாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்கின்ற வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. அதுவே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டுட்டு வாங்க. அமாவாசை நாட்கள்லையும் மூல நட்சத்திர நாட்கள்லையும் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்து துளசி மாலை அணிவித்து எள் சாதத்தை அன்னதானமாக கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதிக அளவு தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் உங்களுக்கு.